ஆந்திராக்கு கூகுளோட டேட்டா சென்டர் அமைய போற விஷயம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இது மட்டுமா, குஜராத்ல அதானி டேட்டா சென்டர். இதை விடுங்க, மும்பை அண்ட் உத்தரப்பிரதேஷ்ல யோட்டா டேட்டா சென்டர். நம்ம சென்னையில என்ன வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சில பேர், இங்கேயும் வரப்போகுதுங்க. அது சார்ந்த வேலைகளும் பெருசா போயிட்டு இருக்கு. இப்படி இந்தியாவில் இத்தனை டேட்டா சென்டர்ஸை உருவாக்குற வேலை கொஞ்சமா ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஃபுல் பிளெஜா முடியல, கொஞ்சமா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த செய்தியை கேட்டு, வாவ் சூப்பர்ப்பா, இந்தியாவில் இவ்வளோ ஏஐ டேட்டா சென்டர்ஸ் வருதா, செம மேட்ரு. அப்போ உலகத்துக்கே ஃபுல்லா தேவையான ஏஐ சார்ந்த அவுட்கம் எல்லாமே இங்கிருந்தா கொடுக்க போகுது, இந்தியா வேற லெவலு, சாதிச்சிட்டோம், இந்தியானா பெருமைப்படுறாது இதுன்னு பல பேரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, ஒரு விஷயத்தை யாரை கொண்டு வராங்க, அரசே சொல்றதா இருந்தாலும் அதை நாம பகுத்தறிவு இருக்குல்ல, அதை வச்சு யோசிச்சு பார்க்கணும். அதை விட்டு எதை செஞ்சாலும் சரிதான்ட்ட முடிவு எடுத்தோம், ஈஸியா மாதிரி போயிட்டே இருக்கலாம்ல. உன்னை எதுக்கு ப்ரோ இவ்வளோ காண்டு, நீனா அந்த கட்சியா இந்த கட்சியா அப்படின்னு சாயம் பூச பல பேர் ரெடியா இருப்பீங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசுறேன். 2 பிரச்சனைகள் இந்த ஏஐ டேட்டா சென்டரால. இது எத்தனை பேர் வரைக்கும் தெரிஞ்சிருப்பீங்க கூட தெரியல எனக்கு. அந்த ஒரு வரி பேப்பர்ல இருந்து அதை படிச்சிருப்பீங்கன்னு இன்ட்ரெஸ்ட் காட்டி தெரியல எனக்கு. தண்ணியிலையும் பிரச்சனை, நெருப்புலையும் பிரச்சனை. நெருப்புன்றது இந்த ஹீட் வேவ் டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதை மென்ஷன் பண்றேன். புரியலையா? ஏஐ டேட்டா சென்டருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்ட்டு முதல்ல தண்ணி பஞ்சாயத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த சூடுக்கு போகும். 24 மணி நேரமும் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உலகம் எப்போ தூங்குதோ அப்போதான் அதுக்கு ஓய்வு. இல்லைன்னா நம்ம கேள்வி கேட்டுனே இருப்போல, அது ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கோல, அதோட மிஷின் லேர்னிங் சார்ந்து ஃபுல்லாக இன்புட்ஸை கொடுத்துட்டே இருக்கோல, அந்த வேலை போய்கிட்டு இருக்கணும். ஸோ சர்வர்ஸ் இருக்குல்ல, சர்வர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்னதாக சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலே சூடாகும். அதுவும் ஏஐ டேட்டா சென்டர் சார்ந்த பெரிய விஷயம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஹீட் அது வெளியிடும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சர்வரும், அதுவும் சர்வருக்குன்னு தனியாக ரூம்லாம் அமைச்சிருப்பாங்க பெரிய பெரிய கம்பெனிஸ்ல. அங்க இருக்க அந்த சில்னஸ் இருக்குல்ல, உலகத்துல வேற எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன சூடு கூட வெளியே வராத அளவுக்கு சில் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதுதான் சர்வர். ஸோ நமக்கு இதை கூல் பண்ணணும் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் லிட்டர் வாட்டர் வேணும். நம்மளுக்கு லட்சக்கணக்கில் லிட்டர் கணக்கில் நம்ம தண்ணியை கூலிங் ப்ராசஸ்க்காக பயன்படுத்தணும். எதுக்கு? இந்த ஏஐ டேட்டா சென்டர்ல சர்வர்ஸ் வெளியிற ஹீட் இருக்குல்ல, இதை கூல் பண்றதுக்காக. இல்லை இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? கடல் தண்ணியை கொண்டு போய் ஊற்றிடலாம், மற்ற கழிவு நீரை கொண்டு போய் ஊற்றிடலாம், அதெல்லாம் கிடையாது. தூய்மையான தண்ணி இருக்குல்ல, அதைத்தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம் இது போல காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும். இது இருக்கிறதுனால தான் கூலிங் ப்ராசஸ் பர்ஃபெக்டாக நடக்கும்.